டிராமா திரைப்பட விமர்சனம். விவேக் பிரசன்னாவின் நுணுக்கமான நடிப்பு நம்பிக்கையற்ற கதைக்களத்தில் தொலைந்து விடுகிறது. டிராமா திரைப்பட கதாசிரியா. குழந்தை இல்லாத தம்பதியர். காதலில் மிதியும் ஒரு இளம்பெண் மற்றும் 2 கார் திருடர்கள். இவர்களுக்குள் உள்ள மறைமுக இணைப்புகள் ஒரு கொடூரமான மருத்துவ குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வரும் விதமாக மாறுகிறது. டிராமா ஒரு பழைய கேள்வியை மீண்டும் எழுப்புகிறது. நம்மை மருந்து கொடுத்து மயக்கி வைக்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நடத்தினால் அதை மோசடி என கூற முடியுமா? 3 கதைக்களங்கள் முன்னேறி ஒழுங்கான வேகத்தில் ஒன்றாக இணைகின்றன. சுந்தர். விவேக் பிரசன்னா தனது விருஷண தளர்வை மனைவி கீதாவிடமிருந்து சந்தினி மறைத்து சந்தேகத்திற்கிடமான மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுகிறார். செல்வி. பூர்ணிமா ரவி ஒரு பெட்ரோல் பங்க் பணியாளர். இளைஞர் ஜீவா பிரதோஷ் உடன் காதல் தொடங்குகிறார். மற்றொரு புறம் 2 சிறு திருடர்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் பதிலாக கார்கள் திருடுவது நல்ல முடிவாக இருக்கும் என நினைக்கிறார்கள். அந்த உலகத்தில் ஒரே நல்ல லாஜிக் இதுதான். மூலக்கருத்தாக ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் மற்றும் மோசமான மருந்துகளை உட்கொள்ளும் தம்பதிகள் இருந்தாலும் இது பல கேள்விகளை எழுப்புகிறது. பலமுறை மயக்கமடைந்த பிறகு கூட ஏன் அவர்கள் சந்தேகிக்கவில்லை? இத்தனை பெரிய குற்றச்சாட்டு எவ்வாறு வெளியே வராமல் மறைக்கப்பட்டது? கருவழிப்பே இல்லாமல் கர்ப்பம் ஏற்படுத்தப்பட்ட பெண்கள் எப்படி அதை உணரவில்லை? போலீசில் புகார் அளிக்காமல் பிளாக்மெயிலர்ஸ் எவ்வாறு தப்பிக்க முடிந்தது? முக்கியமாக சுந்தர் தனது விருஷண தளர்வை மறைப்பதற்காக அவ்வளவு ஜோய் உணர்வுடன் இருப்பது ஏன்? எந்த பெண்ணும் தன் கணவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியாதா? இந்த படம் ஒரு ஒற்றை நம்பிக்கையற்ற சிக்கலை மட்டுமல்ல, ஒரு முழு மூடநம்பிக்கை கட்டமைப்பையே நம்மிடம் ஏற்க செய்கிறது. ஆண் தன்மையை விரலிட்டி உடன் இணைப்பது பழமையான ஒன்று. ஆனால் இப்படம் முழுவதும் அதையே ஒரு முக்கிய உணர்ச்சிகரமான அடித்தளமாக வைத்திருக்கிறது. கடைசி ஆர்ட்ஸ் ஒரு போலீஸ் அதிகாரி ஆண் தன்மை பற்றிய ஒரு பெரிய புலனாய்வு உரையாற்றும்போது படம் ஒரு விஷயத்தை கூற முயற்சிக்கிறது. ஆனால் அதை மிகச் சிரமமாக செய்வதாக தோன்றுகிறது. உணர்ச்சி மிகுந்த காட்சிகள் ஆழத்திற்கு செல்ல முயற்சிக்கின்றன. ஆனால் சென்டிமெண்ட்களில் தள்ளப்பட்டு விடுகின்றன. நடிகர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதையை விட சிறப்பாக செயல்படுகிறார்கள். விவேக் பிரசன்னா சுந்தராக மிக நுணுக்கமான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவரது பாத்திரத்தின் ஆழம் முழுவதுமாக எழுதப்படவில்லை. அவருடைய நண்பனாக நடித்த ஆனந்த் நா கதையின் வசதிக்காக மட்டும் உள்ளவராக தோன்றுகிறார். பூர்ணிமா ரவி தனது கதாபாத்திரத்தின் கூட்டு குடும்ப சிக்கல்களை எதிர்த்து நன்றாக செயல்படுகிறார். ஆனால் கதையின் டிராமாவால் அழுகை காட்சிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார். மற்றவர்கள் அவர்களின் பாத்திரங்களை சரியாகவே செய்கிறார்கள். இது ஒரு படம், அதில் எல்லா துணுக்குகளும் இருக்கின்றன. ஆனால் முழு படமே இணைவதில்லை.